இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் தேவனோடு என்ன பண்ண முடியாது, உறவு கொள்ள முடியாது. நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என்ன இருக்கு, நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல் தான் என்ன பண்ணுது, தேவனுக்கு நடுவாக நமக்கு என்ன பண்ணுது, பிரிவினையே உண்டு பண்ணுது. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தேவனோட என்ன பண்ண முடியாது, உறவு கொள்ள முடியாது. அப்போ தேவன் இழந்த உறவை பெறணும் அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த ஊமைகளை எதற்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, என்ன அந்த அந்த ஊமையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே முதல்ல ஒரு ஊமை இருக்கு, அதில் என்ன இருக்குன்னா 100 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு கெட்டு போகக்கூடாது, தன்னுடைய உறவை மீண்டும் என்ன பண்ணணும், அந்த ஒரு ஆத்மா கூட இழந்து போகக்கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு, காணாமல் போச்சு. அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஆடை என்ன பண்ணுறான், தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறான், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எல்லாரையுமே கூப்பிட்டு சந்தோஷப்படுறான். அதில் ஒரு வசனம் இருக்கும், வாச அதிகாரத்தில் 7வது வசனம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவனோட உறவில் இருக்காங்க. அப்போது தேவனோட உறவில் இருக்காங்க, அதனால் அவருக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த ஒரு ஆத்துமா என்ன பண்ணுது, தேவனோட இல்லை, அவருடைய உறவில் இல்லை. அப்போது அவருடைய ஏக்கம், அவருடைய ஆசை எல்லாம், அவருடைய விருப்பம் எல்லாமே என்னது, அந்த ஒரு ஆத்துமா எப்படியாவது என்ன பண்ணும், என்னுடைய உறவுக்குள்ளே என்ன பண்ணணும், வரணும் அப்படின்றது தான் ஆசை. அப்படி அந்த ஒரு ஆத்துமா அவருக்குள்ளே வரும் பொழுது பரலோகமே என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது.